ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான முட்டை சாதம் எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். இந்த முட்டை சாதம் லஞ்ச் பாக்ஸ்க்கு ரொம்ப நல்ல ஒரு சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் கட்டி கொடுத்துட்டிங்கன்னா ஈவினிங் வந்து ஒரு பருக்கு கூட வைக்காமல் எல்லா முட்டை சாதத்தையும் காலி பண்ணிட்டு வந்துடுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆஃபீஸ்க்கு கொடுத்து அனுப்புறதுக்கும் பேச்சுலர்ஸ்க்கும் ரொம்ப ஒரு ஈஸியாக இந்த சிம்பிளான டேஸ்டியாக இருக்குங்க இந்த முட்டை சாதம். வாங்க இந்த டேஸ்டியான முட்டை சாதம் எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபேரிஸ் ஹோம் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. முட்டை சாதம் பண்ணுறதுக்கு பேன் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சுடனதும் ஒரு துண்டு பட்டை போட்டுக்கலாம். ஒரு ஏலக்காய் போட்டுக்கோங்க. 2 கிராம்பு போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் சோம்பும் போட்டுக்கலாம். சோம்பு பொரிஞ்சதும் பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் 1 போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இலையும் போட்டுக்கோங்க. ஒரு பச்சை மிளகாவை கீறி போட்டுக்கலாம். வெங்காயமும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு நிமிஷம். இப்போ அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக உப்பும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மசாலா வாசனை போகிற வரைக்கும் நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. இப்போது பழுத்த தக்காளியாக 2 தக்காளி பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அவ்வளோதான். இப்போது கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் வெந்து நல்லா மசாலா வாசனை போட்டு ஒரு 3 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு விட்டுருங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மசாலா வாசனை எல்லாம் போய் தக்காளி எல்லாம் நல்லா சுருங்கி வந்து நல்லா வெந்து மசாலா வாசனை எல்லாம் போயிடுச்சுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த மசாலாவை எல்லாம் ஒரு பக்கமாக ஓரமாக ஒதுக்கி விட்டுருங்க. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து முட்டையை ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி இங்கே 4 முட்டை உடைச்சி ஊற்றிக்கிறேன். நீங்கள் டைரெக்டாக எப்போவுமே ஊற்றாதீங்க. இந்த மாதிரி பவுலில் ஊற்றுங்க. டைரெக்டாக ஊற்றுனீங்கன்னா சம்டைம் வந்து முட்டை கெட்டு போயிருக்கும். அப்போ நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்காக தான் நான் சொன்னேன். இப்போ கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பும் போட்டுக்கலாம். போட்டுட்டு உடனே கிளறி கொடுக்காதீங்க. ஒரு 2 மினிட்ஸ் விட்டுருங்க. இப்போ 2 மினிட்ஸ் கழித்து அப்படியே மெதுவாக வந்து உடச்சி விட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா உங்களுக்கு முட்டை வந்து பீஸாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான். இப்போ எல்லாம் ஒன்றா மசாலாவோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சூடான சாதமோ இல்லை ஆறின சாதமோ இல்லை பாஸ்மதி ரைஸோ உங்கள் விருப்பம் தான். நீங்கள் எந்த ரைஸ் வேணும்னாலும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வீட்டில் வடித்த சாதம் தான் இப்போது நல்லா ஆற வச்சுட்டு போட்டுக்கிறேன். இப்போ சாதத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் சோறில் உப்பு போட்டு வடிக்கிறதுனால மசாலாவில் மட்டும்தான் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க, பார்த்து போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் தூவிடுங்க. தூவிட்டு ஒரு செகண்ட் மட்டும் கிளறி கொடுத்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக நல்லா கம்மன்ட்டு சுட முட்டை சாதம் ரெடி ஆகிடுச்சிங்க. வாங்க இந்த சூடான சாதத்தை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த முட்டை சாதம் டேஸ்டியாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் இருக்குங்க. காலையில் எழுந்ததும் குழம்பு பொரியல் கூட்டு ரசம்னு கஷ்டப்படாமல் இந்த மாதிரி முட்டை சாதம் சிம்பிளாக செஞ்சு எடுத்துகிட்டு போனீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் ஃபுல்லாக உங்கள் வீட்டு குழந்தைங்களும் காலி பண்ணிட்டு வந்துடுவாங்க. உங்களுக்கும் ரொம்பவும் பிடிக்கும். கண்டிப்பாக இதே போலயே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.